விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குதுன்னு சொல்றாரு. இது எப்படி வசமாகும்? நீங்க ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது, நீங்க ஏசியாலே மிகப்பெரிய பணக்காரர்களா இருக்கீங்க, நிறைய சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அது குற்றச்சாட்டா வசவா? அது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு இவர் பதில் சொல்லணும். அவர் என்ன பதில் சொல்லணும்? இல்ல எங்ககிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்ல, நீங்க நாங்க சட்டப்பூர்வமா சந்திக்க நீங்க நிரூபிங்க அப்படின்னு சொல்லணும். இது பதில் அவர் சொல்லல. இங்க பிரச்சனையே அதுதான். அவர் விஜய் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாரு, முகமுடிய பயன்படுத்துறாங்க இவங்க. பல அரசியல்வாதிகளோட முகமுடியா இருக்குன்றாரு. இப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் கடுமையான குற்றச்சாட்டு நாட்டுக்கு ரொம்ப மிக மிக தேவையான முக்கிய குற்றச்சாட்டா ஒண்ணு வைக்கிறாரு. என்ன, நீங்க ஒரு குடும்பம் நாட்டை கொள்ளையடிக்குது, நீங்க பணம் சேர்த்து வச்சிருக்கீங்க, திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறாரு. இப்ப இது மிக கடுமையான குற்றச்சாட்டு. இப்ப இவர் என்ன சொல்லணும்னா அதுக்கு பதில் சொல்லணும். இவர் என்ன சொல்றாரு, உடனே இவர் என்ன சொல்றாரு, அண்ணாவை கூப்பிடுறாரு. இங்க அண்ணா எங்க இருந்து வந்தாரு? அண்ணாக்கும் ஊழலுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப திராவிடம் எங்க இருந்து வந்தது? இதைதான் அவர் குறிப்பிடுறாரு. நீங்க முகமுடி போடுறீங்கல்ல, உங்களை நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன், நீங்க குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லல, நீங்க உடனே வசவாள